வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே தலைவதம புகழ்வா வருகவே உங்கள் தாளடி தாழ் பணிந்து வாழ்கவே தலைவா தவ புகழ்வா வருகவே உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே முருகனை நான் வணங்கிடவே நெடுங்காலமாய் வணங்காமல் முருகனை நான் வணங்கிட நீ இல்லாது யாரை வேறு யாரும் வர வேண்டும் சாமி வர வேண்டும் மேலவாசி இந்த பூலோகத்துக்கு வந்து எங்களை பார்க்கவதை நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மங்களம் உண்டாகட்டும் ரொம்ப எச்சரிக்கையான பிள்ளையா இருக்கிய அதான் அதாவது இல்ல புத்தகங்களை படிச்சு ஏடுகளை படிச்சு நாங்களாம் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்போ அதான் உண்மை இதை சொல்றேன் ஒரு எச்சரிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எச்சரிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுக்கு ஆசான் யாரு நீங்க உங்களுக்கு ஆசான் யாரு யாருக்கு உங்களுக்கு ஆசான் யார் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு ஆசான் யாரு நாரதருக்கா செல்வமணிக்கா செல்வமணிக்கு ஆசான் யாரு ஏன்னா நாரதருக்கா நான் கேட்கறதுக்கு சொல்லணும் நீ கேட்கறதுக்கு ஆத்த கண்டு அம்மி அரைச்சவன் யாரு அம்மியா கண்டு முளக அரைச்சவன் யாரு வேலைக்கு இந்த வேலைக்கெல்லாம் இங்க ஓட்ட சொல்றீங்க நான் கேட்டேன் என்ன கேட்டேன் உங்களுக்கு வாத்தியார் ஆசான் யாருன்னு கேட்டா அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு நான் நாரதருக்கு வாத்தியாரா செல்வமணிக்கு வாத்தியாரா இருங்க இப்ப நான் கேக்குறேன் செல்வமணிக்கு வாத்தியாரா இல்ல நாரதருக்கு வாத்தியாரான்னு கேக்குறீங்களே நாரதர் வேஷம் போட்டு இருந்தானே ஓயாம என்னுடைய ஆசான் தங்கவுல வாத்தியார்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அதனாலதான் நான் கேட்டேன் நாரதர் உங்களுக்கு நாரதா இருந்தா என்ன செல்வமணியா இருந்தா உங்களுக்கு ஆசான் யாருன்னு கேட்டேன் நாரதருக்கு வந்து கானபந்து எனக்குரிய கோட்டான் நல்லா கேட்டிருமா ஏன்னா நான் தவறா பேசிடக்கூடாதுன்னு அங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்கு நாரதருக்கு வாத்தியாரு கானபந்து எனக்குரிய கோட்டான் செல்வமணிக்கு வாத்தியாரு எழுமணி தங்கவேலையா இதை என்ன சொல்லி இருக்கணும் நீங்க வந்தோடனே நான் நாரதர் வேஷம் போட்டதுனால எனக்கு வாத்தியாரு கோட்டான்னு சொல்லியிருக்கணும் செல்வமணிக்கு வாத்தியார் யாரு அப்படின்னா தங்கோல் வாத்தியார்னு ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருக்கணும் சொல்லவே இல்லையே அதனாலதான் உங்களுக்கு ஆசான் யாருன்னு எப்படி கவனிச்சிருக்காங்க சரி இருங்க வரேன் உங்களுக்கு ஆசான் தங்கோல் வாத்தியார்னா எனக்கு யாரு வாத்தியார் நீதான் சொல்லணும் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதா உனக்கு வாத்தியார் யாரு நீதாமா சொல்லணும் இப்ப எனக்கு வாத்தியாரு தங்கோல் அதாவது நாரதர் வேஷம் போட்டு வந்து நிக்கிறேன் செல்வமணின்றது ஊர் உலகத்துக்கு தெரியும் ஊர் அறிஞ்ச பாப்பானுக்கு பூநூல் பஞ்சம் இல்ல ஆக செல்வமணிக்கு வாத்தியாரு எழுமணி தங்கவேலையா தான் தெரியும் உனக்கு வாத்தியார் யாருன்னு நீ சொல்லுவோம் வாத்தியார உங்களுக்கு தெரியாதோ நீ தான் சொல்லணும் எனக்கு வாத்தியார் அவர்தான் நான் கடைசி மாணவி உண்மையிலேயே கடைசி மாணவி நான் தான் என்னமோ வந்து பீச்சிக்கிறிய வாத்தியார் எங்க ஆசான் அப்ப எங்க ஆசான் தான் எனக்கு ஆசான் தான் நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே தப்பா சொல்லல அதுக்கு சொல்ல வரல நானு ஏன் உங்களுக்கு தெரியாதா தெரியாம 10 நாடகம் ஆனதுமே சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துடுறேன் சில பேர் நாங்க மறக்க மாட்டோம் இருமாற பேச 10 நாடகம் ஆனது சொல்லி கொடுத்த வாத்தியார மறந்துடுறான் சொல்லி கொடுத்த வாத்தியார் பேர மேடையில சொல்ல அவனுக்கு என்னமா அவன் கிரீடம் கீழே வந்தது மாதிரி நினைக்கிறான் சொல்லிக்கிறேன் யாரையும் குறை சொல்லல அந்த உலகத்துல நானும் கிழவனா போனேன் டவுசர் போட்ட காலத்துல நாடகம் ஆடி நானும் கிழவனா போனேன் நான் ஒன்னும் நேத்து முளைச்ச பப்பா இல்ல நானும் கிழவனா போனேன் ஆனால் இன்னும் 150 வயசு ஆனாலும் மண்ணுக்குள்ள போட்டு மூச்சாலும் என் மூச்சு தங்கவிலையான்னு தான் போகும் புரியுதா அதனால இப்ப நீயே ஒத்துக்கிட்ட நீயும் தங்கவிலையா மாணவின்ட்டு அப்ப நானும் தங்கவிலையா மாணவர் நீயும் தங்கவிலையா மாணவி
எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, உனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. 2 பேரும் ஒரு குட்டையில் ஊர்ன மட்டை சந்திச்சிருக்கோம். ஆசான்ன்றது பொது இருக்கட்டும், உங்ககிட்ட என்ன சங்கதி இருக்குன்றதை நான் பார்க்கணும் இன்னைக்கு. ஐயா கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசாம என்கிட்ட என்ன சங்கதி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேட்டா தான் பதில் கிடைக்கும். தட்டினாதான் கதவை திறக்க முடியும். கேட்டாதான் பதில் கிடைக்கும். இனிது இனிது ஏகாதம் இனிது அதிலும் இனிது ஆதிகை தொழுதல் அதனிலும் இனிது அறிவுடையோர் கனவிலும் நினைவிலும் காண்பது தானே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 14 லோகத்தில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கிறது, நடக்க இருக்கிறது, நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி அந்த புறம் வரை யார் போறான்னு நீங்க ஒருத்தர் தான், எங்கனாலும் போக முடியாது. 4 பேர் மெச்சுப்படி வாழணும்னு இருக்காங்க. 4 பேர் போற பாதையில் போகணும்பா அப்படின்னு இருக்காங்க. 4 பேர் மெச்சுப்படி வாழ்றது யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம் இருக்காங்க. சரி, 4 பேர் போற பாதையில் போறது யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் அப்படின்னு இருக்காங்க. நீங்க வந்து வராம சொன்னீங்க 2 பேரும் நீங்க மாணவன் நான் மாணவி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப கேட்டா பதில் கிடைக்குமான்னு நீங்க கேட்டுட்டீங்க. ஏன்னா கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு இருக்காங்க. ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம் 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களும் ஆரம்பத்தில் மந்திரங்களா இருந்துச்சான். வியாசகர் என்ன நினைச்சாராம், இந்த மந்திரத்தை பூரா தான் ஒருவனே கத்துக்கணும் சொல்லி உங்க அப்பா பிரம்மனை நோக்கி தவம் இருந்தாராம். பிரம்மராகப்பட்டவர் வந்தாராம், என்னப்பா வேணும்னு கேட்டாராம். இந்த மந்திரத்தை பூரா நான் ஒருவனே கத்துக்கணும், எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாராம். அவரும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். இவர் எவ்வளவோ கற்று பார்த்தாரும் கற்றுக்க முடியலை. கால்வாசியை தான் கற்றுக்கிட்டாராம். 3/4 வாசியை கற்றுக்கவே முடியலை. மறுபடியும் உங்கள் அப்பாவை நோக்கி தவம் இருந்தாராம். உங்கள் அப்பா ஆகப்பட்டவர் வந்த உடனே என்ன கேட்டார்? ஏப்பா கூப்பிட்டே இல்லை, நான் வந்தேன், வரத்தை கேட்டேன், கொடுத்தேன், இப்போ ஏண்டாப்பா என்னை கூப்பிட்ட அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம் வியாசகர், நீங்கள் கொடுத்த வரத்தில் கால்வாசியை தான் கற்றுக்கிட்டேன், இன்னும் 3/4 வாசியை நான் கற்றுக்கல, இன்னொரு வரம் கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ உங்கள் அப்பா என்ன செய்தார் தெரியுமா? ஒரு இப்படி மண்ணை கையில் எடுத்து, நீ கற்றது கை மண்ணளவுடா அப்படின்னாராம். ஒரு மலையை காமிச்சு, நீ கல்லாதது உலகளவு போடா அப்படின்னு போயிட்டாராம். அந்த மாதிரி மலையும் மலையும் மோதுனா என்ன ஆகணும்? மலையும் மோதுனா என்ன ஆகும்? நெருப்பறியும். அந்த மாதிரி இருக்கணும். எந்த மலையும் மோதுனா நெருப்பறியும். அதாவது மலையும் மோதுனா நெருப்பறியும். எந்த மலையும், எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லக்கூடாதுமா. மலையும் மோதுனா நெருப்பறியும். எந்த மலையும் மோதுனா நெருப்பறி. எல்லா மலையும் மோதுனா நெருப்பறியாது. அது தெரியாம சொல்ல. அந்த அம்மா என்கிட்ட போட்டு வாங்குறாங்க, கொஞ்சம் பொறுப்பு, நான் பேசிக்கிறேன். அவங்க எங்க போய் என்னைய குறைஞ்சி எனக்கு வேலை வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்தபடியா ஆரம்பத்திலே சொன்ன உடனே ரொம்ப எச்சரிக்கையா பாட்டு பாடின அப்படின்னு. தம்பி கவனம், அந்த கடைசி வரைக்கும் நீ பாடுவேன், அதிலே உன்னை பிடிச்சி நிப்பாட்டி போடலாம்னு நினைச்சேன். 7 கடல் நதியும் குடித்து அப்படின்னு நீ சொல்லணும், அதோட உன்னை நிப்பாட்டி போடணும் பார்த்தேன். சுதாரிச்சு அதை பாடலை. அது ரொம்ப முக்கியம். பாடுறாங்கன்றதுக்காக அந்த பாட்டு முழுமையாக நம்ம பாடிடக்கூடாது. அப்போ ஒன்று எச்சரிக்கை. அப்போ உனக்கு தெரியுது, நானுட்டு இல்லை, எந்த நாரதர்கிட்டையும் அப்போ இந்த வார்த்தையை பாடினா அதுக்கு விளக்கம் சொல்லுவான். தவறானது. 7 கடலையும் நாரதர் குடிக்கலை, 7 கடலையும் குடிச்சவன் அகத்தியன். அப்போ ஏமா என்னை அகத்தியர் நினச்சி நீ வரவேற்பு கொடுத்தையா, நாரதர் நினச்சி வரவேற்பு கொடுத்தா நான் ஒரு புடி பிடிக்கலாம். நம்ம பேசக்கூடிய பேச்சு எதிரி பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக உன் எச்சரிக்கையை நான் பாராட்டினேன்னு சொன்னேன். அதுக்காக சொன்னேன் ரொம்ப எச்சரிக்கை. ஏன்னா அனுபவம்னு ஒன்று இருக்குல்லப்பா, அந்த அனுபவம் ஒன்று. அடுத்து சொன்னேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டறிவுன்னு. கேட்கலாம், எல்லா இடத்துலையும் கேட்க முடியுமா? பத்மயுகத்தில் கேட்டானே, பத்மயுகத்தில் கேட்டானே, சித்தப்பா எனக்கு ஒரு ஆயுதம் கொடு, பெரியப்பா எனக்கு ஒரு ஆயுதம் கொடு கேட்டானே. யார் கேட்டது? அபிமன்யு. அதுதாம்மா கேட்டானே, கொடுக்கலையே, ஒரு வேலும் கொடுக்கலையே. அது எப்படி கொடுப்பாங்க? இது எப்படி கொடுப்பாங்கன்னு இல்லை, அந்த இப்படி தான் கொடுக்கணும், அது வேற. எப்படி கொடுக்கணும்? இல்லப்பா, கேளுங்கள் தரப்படும் சொன்னீங்கள, அங்க கேட்டான் கிடைச்சிச்சா? அப்ப கேட்கக்கூடிய, அதுக்கு சொல்ல வரேன், அந்த இடத்துக்கு வரேன். கேட்கக்கூடிய இடத்துல கேட்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும்னா, தட்டுங்கள் திறக்கப்படும்னா
அருமனைக்காரர் இருக்காரு, அவர் கட்டையை தட்டணும். முருகன்காரரு அவர் கட்டையை தட்டணும். அவரு இளைய முழக்கா அவருக்கு தட்டி அவரு தட்டணும், இவரு தட்டணும். நீயும் நானும் வெளியே வர்றதுக்கு முன்னாடி முத்துவலை எங்க தட்டணும்? இருமா, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டினால் இந்த ரசிகனுடைய மனக்கதவு திறந்து நம்ம கைத்தட்டு கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும். தேடுங்கள் கண்டறிவு. தேடணும். எதை தேடணும்? கல்வியை தேடணும், இலக்கியங்களை தேடணும், இலக்கியத்தை தேடணும், நல்ல தமிழை தேடணும், நல்ல உறவை தேடணும், நல்ல ஆன்மீகத்தை தேடணும். தேடணும். ஆக இந்த இடத்துல நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்ற இடத்துக்கு வந்தால் நான் உன்னிடத்துல நிறைய பேசலாம், நிறைய பேசலாம். அந்த கட்டது கைமண் அளவு கல்லாத உலக அளவுக்கு நல்ல விளக்கம் சொல்லியிருக்கேன். நல்ல விளக்கம், விளக்கங்கள் வேணும். ஏன்னா மேடை நாகரிக பேச்சுன்னு ஒன்று இருக்கு. நாகரிகமா பேசுறேன் நான். மற்ற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கிட்ட போய் நான் பேசுறது கொள்றேன், அது வேற. உன்னைய மாதிரி ஆள்லாம் வந்தா நான் உண்மைக்கே சத்தியமா ரொம்ப கவனமா தொழில் செய்வேன். ஏன்னு கேளு, உன் அனுபவம்ன்றது வேற. நான் உன்னைய கேட்டலி வயசுல மூத்தவனா இருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி 5 வயசுல வேஷம் போட்ட பிள்ளை. அப்ப எத்தனை சித்ராதேவியிலிருந்து கெகாபாயிலிருந்து பழைய சினிமாட்டுகளை அப்புறம் பார்த்துருப்பேன். அவங்க பேசின கதைகளை ஒன்னொன்ன தொட்டு பேசினாலும் நீ இப்படியே வச்சு போடுவேன். அத்தனை திறமை உன்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும், நான் சாமானியப்பட்ட ஆளை சந்திக்கல. நான் யாரையுமே நான் மிகப்படி தான் பேசுவேன், குறைச்சி பேச மாட்டேன். ஆனால் நம்ம அனுபவம் இருக்கு, இவங்கிட்ட நம்ம எதையும் பேசிடலாம் அப்படின்னு பேசுனேன்னு வச்சுக்கோங்க, ஒப்ப மேல உன்னை ஊர்ல காட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். என்கிட்ட பேசும் பொழுது எந்த பேச்சா இருந்தாலும் கவனமா பேசினா நீ தப்பிச்சு போயிடுவேன். என்கிட்ட வண்டபெளி கற்கள் மொழிமாதே மாதே மாதே வண்டு விழிக்க கண்டு மொழி மாத 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 வண்டு விழிக்க கண்டு மொழி மாதே 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 மாதிருக்கும் நாடது சொல் போதே நலநிலை தாமுணர்ந்த சுவாமி மாதே மாதே அன்னை தந்த பேரது சொல் தந்தை நம்பி என்பார் தாயங்கை மோகினியா, தந்தை நம்பி என்பார் தாயங்கை மோகினியா, எந்தெந்தை வள்ளி என்று அழைத்திடுவார் சாமி, அழைத்திடுவார் சாமி, அழைத்திடுவார். உன் பெயர்? என் பெயர் வள்ளி. தந்தையின் பெயர் நம்பி. தாயின் பெயர் நங்கை மோகினி. வந்ததின் அவசியம் காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். உன்னை போட பருவ பெண்கள் தான் வரணுமா? இல்ல ஆமா, இல்ல பருவ பெண்கள் தான் வரணும்ன்றது. பருவ பெண்கள் தான் வரணும். இது சட்டமா ஆச்சாரமா? இது ஒரு நேர்த்திக்கடன். பருவகாலத்தை வீணா
பருவத்துல 3வது பருவம் மங்கை பருவம் அடைஞ்சிருக்கேன். என்ன பார்த்து பருவத்தை பாழாக்கலாமா நீங்க கேட்கலாமா? மருவிய விதி தன்னை மருவிய விதி தன்னை பருவத்தை பாழாக்கிறேன் நான் கேட்ட கேள்விக்கு நன்றி நன்றி அன்பளிப்பளித்தவருக்கு நன்றி நன்றி. அன்பளிப்பு அந்த அம்மா அவர்களுக்கு கொடுத்த அன்னார் அவர்களுக்கு என் சார்பாக இதயம் கனிந்த நன்றி. சரியா? எங்கேயோ போகிற மாதிரியா தான் என் மேலே கட்டிட்டு ஏறாத்தாண்டு வர நீ. அதனால இல்லை நான் வந்து பருவகாலத்தை பாழாக்கிறேன்னு நான் கேட்டதுக்கு நீ விதியை சுற்றி காட்டி விளக்கங்கள் பல சொன்ன. அம்மா பருவம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேனா? விதி உண்டு. அந்த விதிக்கு ஆதாரமாக இருப்பது எது? மதியா மதியான்ட்டு நீ என்ன கேள்விக்குறி கேட்குறிய? ஆமா விதிதான் நான் சொன்னேன். நான் மதிதான்னு சொல்ல மாட்டேன், நல்லா கேட்கணும். மதி மட்டும்தான் சொல்ல மாட்டேன். விதி இருந்தாலும் அதுக்கு ஆதாரமாக இருப்பது மதியும் மதியும். அப்ப வேணும் ஏன்னு கேளுங்க. மரம் பேசுமா? மரம் எந்த காலத்திலாவது மரம் பேசுமா? மரம் எந்த காலத்திலாவது பேசுமா? இந்த மரத்தை அறுத்து அதை பகுத்து பேச வைக்கிறாரே, இப்படி விஜய் விஜய் என்பதெல்லாம் சண்முகப்பிரியா. அப்படின்னு அவரு பேசாத மரத்தை பேச வைக்கிறாரு. அந்த மரத்தறுத்தவை மதி, அந்த பெட்டியை செஞ்சவை மதி, அவரு அதை மதியால பாடுறாரு. அதை மதிக்கணும். வந்திருக்கார் புண்ணியவான். அழகான முறையில் ஒரு மிருகம் பேசுமா? மிருகம் பேசாது. அந்த மிருகத்தை தங்கமா மாற்றி பேச வச்சிருக்கேன். மிருதங்கமா ஆனால் அந்த அங்க ஒரு முருகன், வட்ட முருகன், வட்ட வட்ட முருகன், அத பூரா வாசிக்கிறாரு. இந்த தாளம் இரும்பு பேசுமா? பேச வைக்கிறாரு. ஆக எப்படி? அப்ப இதெல்லாம் மதி தானே? விதின்னு ஒன்று இருந்தாலும் விதியால் படைக்கப்பட்ட மரத்தை, விதியால் படைக்கப்பட்ட மிருகத்தை, விதியால் படைக்கப்பட்ட இரும்பை பகுத்து நமக்கு பகுத்தறிவாளன் கொடுத்திருக்கானே, இதை மதிக்கணும்ல. விதி என்பதில்லாவிட்டா விதிதான். பிறப்பது விதி, இறப்பது விதி, இடையில வாழ்றது தான் மதி. ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்னையை சந்திச்சிருக்கீங்க, என்னையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, நேற்று பார்த்துருக்கலாம்,
அதுக்கு முன்தினம் பார்த்துருக்கலாம், நாளைக்கு பார்த்துருக்கலாம். இந்த ஊர்ல திருவிழா வச்சு நீங்க வந்து என்ன சந்திக்கணும்னு விதி, அது யாரால மாத்த முடியுமா? மாத்த முடியுமான்னு முடியாதுல்ல. ஏன் உங்க மதிய வச்சு மாத்த வேண்டியதுதானே? நல்ல பேச்சு. ஆனால் மழை வரணும். மழை வர்றது விதியா மதியா? மழை பொழிகிறது விதி. மனுஷன் தண்ணி குடிக்கணும். அந்த விதியால் பெய்யக்கூடிய மழை எல்லா வீட்லையும் போய் குடத்துல போய் அதான் உட்காந்துக்கணுமா? அப்ப கிணறு வெட்டணும். கிணறு வெட்டினாதான் அதுக்குள்ள இருந்து தண்ணியை எடுக்க முடியும். அது கிணத்துக்குள்ள மனுஷன் குதிச்சு எடுக்க முடியுமா? ஒரு வாளியை தயார் பண்ணணும், ஒரு கயத்தை கட்டணும். அப்பதானே தண்ணி வீட்டுக்கு போகும். மழை பெய்யுறதுக்காக எல்லா பேரும் வீட்டில் இருக்கிற போல ஆண்டு மழைக்கு நேரம் வாயை பொழந்துக்கிட்டு போய் நிற்க போறது இல்லையே. ஆக அந்த இடத்துல அந்த மதிக்கு வேலை கொடுத்து அந்த தண்ணியை சேகரிக்கணும். மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேமிப்பு வேணும். வெயில் அடிக்குது, அது விதி. அந்த வெயில் தன் காலை பாதிக்காத அளவுக்கு செருப்பு போட்டு நடக்கணும்ல, அதுதான் மதி. ஒரு மனுஷனை பாம்பு கடிக்கணும், அது விதி. அந்த பாம்பு கடிச்சவன் சாகுறானா பிழைக்கிறானா, அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோமே, அதுதான மதி. இப்படி விதி மதி எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயும் போகாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்டா இதெல்லாம் பழுண்டு பசி ஆற பழுண்டு பசியாரே ஆண்டு பசி ஆற காலமும் இது நல்லது, இது கெட்டது. இதை பேசலாம், இதை பேசக்கூடாது. இதை பாடலாம், இதை பாடக்கூடாது. இப்படித்தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது. அப்படி பகுத்து பார்க்கறதால மனுஷனுக்கு பகுத்தறிவை கொடுத்துருக்கான். மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. ராமர் மாநிலத்தில் விதியை வென்ற மனிதர் யாரும் இல்லையே. நிறைய பாடியிருக்காங்க. இப்ப நீங்க பாலோடாயினும் காலம் பசிக்கும் போது சாப்பிட முடியும், பசி இல்லாத போது சாப்பிட முடியுமா? அதுக்குதான் பாண்டருக்கா ஒரு வரி மட்டும். விதி நம்பி வீழ்ந்து கிடக்கு வீரரெல்லாம் மாறணும். விதி நம்பி வீழ்ந்து கிடக்கு வீரரெல்லாம் மாறணும். வேலை செஞ்சா உயர்வும் என்ற விவரம் மண்டையில் ஏறணும். ஒரு தந்தனத்தானே மாறணும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதுக்கு பின்னாடி சொன்னா, குளங்குளமாய் வீழ்ந்து கிடக்கும் கொக்கு சிரிக்குது, அதை கொல்ல போவதை மறந்து மீனும் சிரிக்குது. சிரிக்குது, மறந்து சிரிக்குது. ஆக விதிமதியை பற்றி நீயும் பேசலாம், நானும் பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் விதிக்கு ஆதாரமாக இருப்பது மதின்னு நான் சொல்றேன். நீங்க என்னமா சொல்ற? நான் விதியை முதலிடம் நான் சொல்ல வரேன். எப்படி? விதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம், எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கலாம். என்ன பத்மாசுரன் நாகப்பட்டவன் எவர் தலையிலையும் கை வச்சாலும் எரிஞ்சு சாம்பலா போம்னு யார்கிட்ட வர வாங்கினா? சிவபெருமாட்ட வர வாங்கினேன்.
கடைசி யாரை போய் சோதிக்கணும்னு நினைச்சான்? சிவபெருமானையே சோதிக்கணும்னு நினைச்சான். அங்க யார் வந்து மோகினி அவதாரம் எடுத்தது? ஸ்ரீமன் நாராயணனாகப்பட்டவர். மோகினி அவதாரம் எடுத்ததுனால மதி மயங்கி நான் ஆடுற மாதிரி நீ ஆடணும்னு சொல்லி அவர் கையை தூக்கி இப்படி வைக்கும் போது இவர் அறியாம பெண்ணுடைய மோகத்துல கையை தூக்கி இப்படி வச்சார்ல, அப்ப எங்க போச்சு மதி? அப்ப எங்க போச்சு மதி? அப்ப எங்க போச்சு மதி? உங்களை தான் கேட்கிறேன், எப்ப எங்க போச்சு மதி? பத்மாசுரன் ஆகப்பட்டவன் அவன் இப்படி தலையில கை வச்சு அவனா இருந்து சாம்பலா பண்ணல, அவன் சாம்பலாகணும்னு விதி. ஆமா, இப்படி கொண்டு போய் தலையை கொண்டு போய் வைக்கணும்னா அப்போ பெண்ணாசையில மதி மயங்கிட்டேன். அதனால விதிதான் பெருசு நான் சொல்றேன். உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்றாரு அவரு? நான் ஒத்துக்கிறேன் இல்லையா? என்னதான் செய்ய சொல்ற சொல்லு. நீ என்ன சொல்றையோ நீ சொல்லிக் கொடு, நான் பேசுறேன். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் ஒத்துக்கிட்டேன்னு கேட்குறியா? எதை சொல்ல? என்னையா எந்திரிச்சு எந்திரிச்சு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படியா? அந்த அம்மா சொன்னது நியாயத்தை சொல்லிருக்காங்க. பத்மாசுரே தன் தலையில கைய வச்சான், கைய வச்சுக்கணும், அவன் அழியணும். இதுதான் விதி. நான் இல்லைன்னு சொல்ல. அவனை கைய வைக்க வச்சது யாரு? அங்க வரணும்ல, இங்க கேளியா? பத்மாசுரன் தலையில கைய வச்சா அழிஞ்சு போன அவன் விதி. அவன் தலையில கைய விதி, அவன் தலையில கைய வைக்க வச்சது யாரு? அவனா வச்சானா? அவனை வைக்க தூண்டுனது யாரு? அவனை தூண்டுனது யாரு? போய் குளிச்சுட்டு வா, தண்ணி இல்ல. கடலுக்கு போறான், தண்ணி இல்ல. குளத்துக்கு போறான், தண்ணி இல்ல. ஆத்துக்கு போறான், தண்ணி இல்ல. ஊரணிக்கு போறான், தண்ணி இல்ல. எங்க பார்த்தாலும் தண்ணி இல்ல. ஒரு மாடு மிதிச்சுட்டு போன மாட்டு குழம்புல கொஞ்சோடு தண்ணி இருக்கு. இது யாரு? சிவனுடைய மதி. அந்த தண்ணியை தொட்டு இப்படி தலையில வைக்கிறான், செத்து போனானா? ஆக தண்ணி இல்லாம ஆக்கி அவன் கைய அவன் தலையிலே வைக்க வச்சது அவனுடைய மதி தானே. அப்ப இதை ஒத்துக்க. நீ சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன். நீ சொன்னது விதியின்படி. அவன் மண்டை வலிச்சு அவன் தன் தலைமையில அவன் கைய வச்சுதான் அவன் ஜாகனம் விதி. அவனை விதியின்படி அவன் தலையில கைய வைக்க வச்சது யாரு? இறைவனுடைய மதி இல்லையா? ஆகினாலே இப்ப மதி பெருசா விதி பெருசாங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க மதியை கொண்டு ஏதாவது காரியம் செய்ய முடியுமா உங்களால? அங்க பார்த்துட்டு பேசணும். ஆமா, திரும்பி பாரு. அந்த மாதிரி மதிக்கு பெருமை கொடுக்குறீங்களே நீங்க, விதிக்கு ஏன் பெருமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீதான் கொடுக்கணும் விதிக்கு. எப்படி? ஏன்னா விதியின் பக்கம் நீதான் பேசுற. சரி, நான் கேட்கிறேன். நான் மதியின் பக்கம் நான் பேசுறேன். அப்ப நான் மதிக்கு தான், அப்ப விதிக்கு விளக்கம் கொடுத்து மதிக்கு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சரி, அப்ப நானே விதிக்கு நானே விளக்கம் கொடுக்குறேன். அதாவது நீங்க 52 கல்யாணம் பண்ணணும், 60 பிள்ளைய பெக்கணும்னு விதி பெற்றிங்க. இப்ப சாமியார் கோலத்தில் இருக்கீங்க. நீங்க சாமியாரா முனிவரா? சாமியார்னா யாரு, முனிவர்னா யாருமா? முனிவருங்கிறவர் யாகம் நடத்தணும். அந்த யாகம் பூர்த்தி அடைகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகல மாட்டாங்க. அந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகலுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு தங்கக்கூடாதுங்கிற சாபத்தை வாங்கினவர். ஏன்னா ஊர் சுற்றி உலகம் சுற்றி நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் சாமியார் தான் தவிர நீங்கள் முனிவரே கிடையாது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட முனிவர்னு நான் சொல்லலை. சாமியாரா முனிவரான்னு நீ என்கிட்ட கேட்ட. சாமியார்னா யாரும் முனிவர்னா யாருன்னு கேட்டேன். நான் சாமியாரும் இல்லை முனிவனும் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். சாமியாரும் அல்ல முனிவனும் அல்ல. அப்படியா? சரி, இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய? நான் இல்லை, நாரதர் முனிவர் இல்லை. இல்ல, ரிஷினா யாரு? ரிஷி யாரு? ரிஷி யாரியா?
முனிவர்னா யாரு? ரிஷினா யாரு? ரிஷினா யாரு? ரிஷினா யாரு? முனிவர், சாமியாரு, ரிஷி. அப்ப ரிஷி யாரு? நாரத மகரிஷி. நாரத மகரிஷிமா நானு ரிஷி. தெய்வங்களுடைய சாமியார், எந்த சாமியாரும் தெய்வங்களுடைய அந்த புறத்துக்கு போக முடியுமா? எந்த யோகமும் செய்யாம எந்த தவமும் செய்யாம ஞான நிலை அடைஞ்சவன் நான் மட்டும்தான். அப்படி பார்த்தா ரிஷின்றதை காட்டில் ஒருபடி என்னை நான் நாஸ்திகன். நாஸ்திகன் நாஸ்திகன் தான் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாதனால நான் பிரம்மச்சாரி, திருமணம் செய்யாதனால நான் பிரம்மச்சாரி. முனிவர்னா எல்லா முனிவர் தான். யாக வளத்தில் பூலோகத்தில் பறக்கிறான். பூலோகத்தில் முனிவர் எத்தனையோ முனிவர் செத்துருக்கான். நீ சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கலகஞ்சையில் ஒரு இடத்துல தங்கினால் என் தலை வெடிச்சு போகும். அது நான் வாங்கின சாபம். ஏன் எங்கள் அப்பா சாபம் வாங்கியிருக்கான், சிவபெருமான் சாபம் வாங்கியிருக்கான். சிவபெருமானுக்கு மரணம் உண்டு, பிரம்மனுக்கு மரணம் உண்டு, எல்லோருக்கும் மரணம் உண்டு. சங்கரா சாமியே எழுதியிருக்காரு. சங்கரா சாமியே எழுதியிருக்காரு. அண்டகோடிகள் அழிஞ்சிடும், அண்டவண்டகள் அழிஞ்சிடும், அயன்மால் அரணும் அழிஞ்சிடும், அவங்களுக்கு மரணம் உண்டு அப்படின்னு. நான் மட்டும் புதுசாக சாக போகிறதில்ல, புரியுதா? நான் கலகம் செய்யாட்டி தான் என் மண்டை வெடிக்கும். அப்போ கலகம் செய்து என் தலையை நான் தப்பிச்சுக்கிட்டு வர்றேன். கலகம் செஞ்சு என் தலையை நான் தப்பிச்சுக்கிட்டு வர்றேன். ஆகையினால நான் மரணம் உண்டு, மரணம் இல்லாமல் போகுது. அப்போ ரிஷின்றது யாரு, முனிவர்ன்றது யாரு, இதெல்லாம் தொட்டு பேசிக்கிட்டே போனால் முனிவருக்கு என்ன? முனிவர் எத்தனையோ முனிவர் இருந்தாங்க. அகத்திய முனிவர். இப்போ துர்வாசக முனிவர்னு சொல்லுவாங்க. துர்வாசக ரிஷின்னு சொல்லுவாங்களா? வசிஷ்ட மகரிஷி. வசிஷ்டர ரிஷினுவா, வசிஷ்டர மகரிஷினுவா. யோனிவாய்ப்பட்டு பிறந்த முனிவர்கள் நாட்டில் நிறையா இருக்கான். யோனிவாய்ப்பட்டு பிறந்தவன் முனிவர் நிறையா இருக்கான். அப்போ நான் யோனிவாய்ப்பட்டு பிறந்தவனானா? நான் பிறக்கப்பட்டவனா, படைக்கப்பட்டவனா, போடப்பட்டவனா? படைக்கப்பட்டது யாரு, பொறிக்கப்படுவது யாரு, போடப்படுவது யாரு, உருவாக்கப்படுவது யாரு? கணக்கு இருக்குல்ல. எல்லா முனிவர்னு மொத்தமாக சொன்னால் போதுமா? ஆகையினால நீ சொன்ன, நீங்கள் வந்திருக்கீங்க சாமி, நான் இதின்படி வந்துட்டாலும் மதியின்படி நீங்கள் எனக்கு என்ன காரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நல்ல நேரத்திலே உனக்கு நல்ல காரியம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். என்ன காரியம்? அதான் திருமண காரியம். யாருக்கு திருமணம்? உனக்கு. நிஜமா? உண்மை தானே? ஆம். நீங்களாம் முனிவரில் சாமியார், நீங்களாம் பொய் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியுது. பார்த்தியா, உனக்கு ஆர்வம் வந்துருச்சுல. வராது அப்படின்னு தாய் தகப்பை கொண்டு வந்து காட்டுக்கு விட்டுட்டாங்க சாமி. நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேங்கிறீங்க. எனக்கு ஆசை இருக்கத்தானே செய்யும். நல்லா இருப்பார்ல, அழகாக இருப்பார்ல? அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடியவன். பேரை சொல்லுங்க, பிடிச்சா கட்டிக்கிறேன். இதில் புத்திசாலி பிள்ளைக்கு அழகு. இதுதான் நியாயம். சங்கரன் ஜோறு கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்கும். இது வேணும். உன்னை யார் என் மாப்பிள்ளை வாக்க சொன்னது, நீ யார் எனக்கு மாப்பிள்ளை வாக்க அப்படின்ட்டு இல்லாமல், ஐயா மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சா கட்டிக்கிறேன். இதுதான் பேச்சு. நானும் வலுக்கட்டாயம் பண்ண மாட்டேன், நீ முருகனை கட்டி தான் ஆகணும்னு. மாப்பிள்ளை பேரை சொல்கிறேன், யாருன்னு பிடிச்சிருந்தா சம்மதம் சொல்லு. வள்ளி திருமணத்தை நான் சிறப்பாக நடத்துகிறேன். பிடிக்கலையா, ஐயா நீங்கள் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கல, ஆனால் இன்ன காரணத்துக்காக பிடிக்கல. பிடிக்கல ஒத்த வாரத்தில் தப்பிக்க விட மாட்டேன். நீங்கள் பார்த்து வந்த மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரி, ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறை, அதை சொல்லணும். சொன்னால் சரிம்மான்ட்டு நான் போயிடுவேன். சொல்கிறேன். ஆகையினால நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை பட்டவன் தெரியுமா, சாமானியப்பட்டவன் இல்லைம்மா. சொல்லுங்க. உலகமே கையெடுத்து வணங்கக்கூடியவன். அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி. மணந்தால் வரம் கோடி, மணந்தால் வரம் கோடி. அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி.
பல கோடி அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி புனிதன் மகளே மனிதா குகலே மணந்தால் வரம் கோடி மணந்தால் வரம் கோடி தலைவன் குழந்தைவேலன் கனநாதன் தம்பி தாத தலைவன் குழந்தைவேலன் கனநாதன் தம்பி கருவினில் வளரும் சிசுவந்தனக்கும் குணநாதன் நம்பி குணநாதன் நம்பி அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி புனிதன் மகளே மனிதா குகனே மணந்தால் வரம் கோடி மணந்தால் வரம் கோடி இசையால் குகனை மயங்க வைப்பது புறமக குணமாகும் இசையால் குகனை மயங்க வைப்பது புறமக குணமாகும் அந்த இசையில் மயங்கி தகுந்தக வேடன் தருகின்ற பரிசாகும் அந்த இசையில் மயங்கி தகுந்தக வேடன் தருகின்ற பரிசாகும் தருகின்ற பரிசாகும் அழகன் முருகன் அழகர் மருகன் பழனி மலையாண்டி புனிதன் மகனே மனிதா குகனே மணந்தால் வரம் கோடி. ஏன் சொல்றேன் தெரியுமா? எதற்காக சொல்றேன் தெரியுமா? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குகன், ஆறுமுகன் அப்பேற்பட்ட மாப்பிள்ளை உனக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் எதனால பார்த்துட்டு வந்திருக்கேன்? நீ இங்க இருக்க கூடாது. நீ இங்க இருக்கக்கூடிய பிள்ளை அல்ல. இந்த காணில் வந்து காணில் வந்து இப்படி தனியாளாகி செந்தினை புனம் காத்துங்க சிறுகுடில் வாழ்தனங்கோ அம்மா 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 எந்த சொற்படி கேட்டங்கள் நீ எந்த கழுகுமா மலைக்கு வந்தால் சுந்தரமாதே நித்திய சுகத்துடன் இருக்கலாமே அம்மா 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 சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா சும்மா சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா சும்மா அல்லும் பகலும் இந்த அவத்தையை விடுத்து அல்லும் பகலும் இந்த அவசையை நீ விடுத்து அவனையோ போல இருப்பாச்சதை கொடுத்து சொல்லும் முன் வார்த்தை கேளம்மா. உருவமாகி அனாதை பழமாகி பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பியதோர் மேனியாகி கருணைக்கு ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தது இத்தனை உலகம் அப்படின்னு போற்றக்கூடிய முருகனை போய் எனக்கு புருஷனா பார்க்கலாமா? அதுவும் மேலோக வாசி தெய்வம். அவரை போய் என்னை போய் என்ன சாமி, நானோ பூலோகத்தில் இருக்கிற மேலோக வாசிக்கும் பூலோகத்துக்கு எட்டுமா? ஏணி வச்சாலும் எட்டாது. ஏற்கனவே அவருக்கு திருமணம் வேற ஆயிடுச்சு. அடுத்த புருஷனை எனக்கு போய் பார்த்து வரலாமா? இது தேவையா எனக்கு? ஏன் சாமி நான் பாட்டுக்கு எனக்கு நான் காவல் பார்த்துக்கிட்டேன். ஏதோ புருஷன் பார்த்து வந்திருக்கேன்னா உடனே மனசுக்குள்ளே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. சரி நம்ம தாய் தந்தையர் தான் பார்க்கலையே, சாமியார் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வந்திருப்பாருன்னு போய் பார்த்தா இருந்து பண்டார பரதேசியை போய் பார்த்து வந்திருக்கு. இது தேவையா? ஒரு பழம் கிடைக்காம போனால் போயிட்டு போகுது. நம்ம அண்ணே விநாயக பெருமான் தின்னுட்டு போட்டுமே கொஞ்சம் கூட பெருந்தன்மை இல்லாமல் கோவிச்சுக்கிட்டு பழனியில் போய் ஆண்டியே நின்னாரு. அவரை போய் எனக்கு புருஷனா நீங்கள் பார்த்து வரலாமா? அது ஒரு குடும்பமா? அந்த குடும்பத்தில் நான் போய் சேர்றதா? குன்னே கூடி குமரனையா குமரனையா வந்து வந்தீரே மாப்பிள்ளையா என்னோட இருக்கையிலே என்ன சொல்லலாமா? என்ன சாமி மாப்பிள்ளை அல்சாமி வேண்டாமே 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 சாமி வேண்டாமே
வேண்டாம் இந்த கோபம் வேண்டாம் இந்த வாதம் வேண்டாமே வேண்டாமே முருக எனக்கு வேண்டாமே கைவரிசை செல்லாது போம் பொய்யான தவறிடம் புனைந்து வந்தவர் பொய்யான தவறிடம் புனைந்து வந்தவர் கைவரிசை செல்லாது போதுமா? எம்பெருமான் முருகப்பெருமான் வீட்டில் நீ மருமகளா போகணும்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டு அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க ஆத்தா பத்திரகாளி, அவங்க அப்பன் அப்படி, அவங்க அண்ணன் இப்படி, எவனோ எப்படி இருந்துட்டு போறான். உன்னை கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய முருகன் எப்படி இருக்கான்? வேணாம். முருகனுக்கு என்ன குறை? ஒருத்தனுக்கு ஒருத்தியா போகணும். எப்படி? ஒருத்தனுக்கு ஒருத்தியா போகணும். அதான் உண்மை. மானிடத்து இயல்பு இதே. அதான் சொன்னேன். மானிடத்து இயல்பு இதே சொல்லும் வார்த்தை கேளம்மான்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. அதான் சாமி எழுதியிருக்காரு மானிட ஜென்மங்களுக்கு. ஆனா நீ யாரு? உன் ஜென்மம் என்ன? ஆரம்பத்தில் நீ என்னை எப்படி பாடின? ஞான நிலை தான் உணர்ந்த சாமி நீ தானே பாடின. உண்மைதான். அப்ப என்னை ஞான நிலை தான் உணர்ந்த சாமி நீ ஒத்துக்கிட்ட. ஆமா. அப்ப எனக்கு ஞானம் இருக்கு. என் ஞானத்தால் நீ யாருக்கு மனைவியா போகணும்னு எனக்கு தானே தெரியும். அதுக்கு சொல்ல வரேன். நீ யாரு? உன் போன ஜென்மம் என்ன? இந்த ஜென்மம் என்ன? முருகனுக்கு உனக்கு என்ன பந்தம்? எனக்கு தெரியும். என் ஞானத்தால் தெரியும். ஆகையினால முருகனை தவிர ஒரே ஒரு வார்த்தை, உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? நான் அதை சொல்லி முடிச்சிடனே, இல்லை என் மண்டை வெடிச்சு போகும். ஆகையினால இந்த உலகத்துல முருகனை தவிர வேறொரு வரும் இல்லை. வேதினி வேதினி வேறொரு வரும் இல்லை. வேதினி வேதினி ஆறுமுகனை முன்பு நாயகனானதாலே சொல்லும். உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு படைக்கிற வேலை. அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு வந்து கல்வியை கொடுப்பா. சிவனுக்கு? சிவனுக்கு அழிக்கக்கூடிய. சக்திக்கு? சக்திக்கு வீரத்தை கொடுப்பா. மகாவிஷ்ணுக்கு காக்கக்கூடியவன். மகாலட்சுமிக்கு செல்வத்தை. வர்ணபவனுக்கு மழை. வாய்பவனுக்கு காற்று. சூரியபவனுக்கு வெப்பம். சித்திரகுப்தனுக்கு சித்திரை சாகப்புறவன் இப்படித்தான் இருப்பான் படம் வரைஞ்சு காட்டுவான். அவன் தான் சித்திரன். குப்தன் திரிய சித்திரை சித்திரகுப்தன் ஒருத்தல்ல. சித்திரன் வேற குப்தன் வேற. சரி, சாகப்புறவன் படத்தை வரைஞ்சு காட்டுறவன் சித்திரன். திரி எடுத்து சொல்றவன் குப்தன். யமதர்மர் எமனுக்கு உயிரை பிடிக்கிற வேலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குல்ல. நாரதரே, உமக்கு ஏன் சாமி இந்த வேலை? இந்த வேலை குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ கூட்டு கொடுப்பதுங்கள் குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டமை சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாது போ. என்னைய போய் கேட்குறிய கூட்டி கொடுக்குற வேலைன்னு கேட்கலாமா? கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் இல்லை. கோட்டித்தனமா பேசல. கோட்டிச்சி மாட்டி முல்லை காட்சிமா நான் மூடிப்பேன். சொல்லும் மாற்ற கேளமா தள்ளாதே சும்மா. சொல்லும் மாற்ற கேளமா. நான் கோவப்படல. என்னை கூட்டி கொடுக்குற வேலைன்னு ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன். ஒரு கோழி 10 முட்டை வைக்கும். 10 முட்டையும் அந்த கோழி பொரிக்கும். 10 கோழி குஞ்சு வெளியே வந்துடும். அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவா? ஒரே ஒரு வாத்து முட்டையும் சேர்த்து வைப்பேன். அந்த 10 கோழி முட்டையும் பொரிக்கும், அந்த ஒரு வாத்து முட்டையும் பொரிக்கும். கோழி குஞ்சு 10 தெரியும், அதோட இந்த வாத்து குஞ்சும் தெரியும். பறவை இனம்தான். பறவை இனமாக இருந்தாலும் கோழி கோழி தான், வாத்து வாத்து தான். கோழி கோழி தான், வாத்து வாத்து தான். ஆகையினாலே அந்த கோழி குடியும் உன்னை ஆட்கொள்வான். இது என் மீது சத்தியம். என் தாய்க்கு சமமாக இருக்கக்கூடிய உண்மை வருகிறேன். ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. பொங்கல் பொங்கல் இல்லைங்க. மருமா வைக்கிறதுக்கு பொங்கல். அட போங்க போங்க. இதுக்கெல்லாம் பயந்தவனா நானு? நான் மாத்திரம் பயந்தவளா? வேற நான் பயந்தவளா? சிறுசா பெருசாக்குவேன், பெருசா சிறுசாக்குவேன்மா நானு. அதனாலதான் வேணாங்கிறேன். எனக்கு தெரியும் அந்த டார்ச் லைட். அதனாலதான் வேணாங்கிறேன். சிறுசை ஒரு பெருசாக்குவாரு, பெருசை சிறுசாக்குவாரு. எனக்கு வேணாம். ஆனா போயிட்டாரேன். உன் கண்ணு உன்னை காட்டி கொடுத்துருச்சு. என்னன்னு? உன் கண்ணு உன்னை காட்டி கொடுத்துருச்சு. என்னன்னு? உன் வாய் தான் புருஷன் வேணானது. உன் கண்ணு முருகனை கூட்டிகிட்டு வா, முருகனை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. நான் போய் கூட்டிட்டு வரேன்.
ஓடி போயிருங்க. கால் வலிக்குது நிக்கிறாரு. அப்பாடா என்னாச்சு? முருகன் மேல எனக்கு நோக்கம்தான். இன்னொரு வரைக்கும் கூட்டி கொடுக்கறது அவரை போய் கூட்டி கொடுங்க கேட்கலாமா? எங்க அவர் எப்பேற்பட்டவர்? எந்த நிலையும் அவர் எந்த நிலையும் வச்சுனாலும் குறைச்சுதான் கொடுப்பாரு. நான் அதுக்கு சொல்ல வரல. நான் அவர்கிட்ட வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வாட்டுக்கு காவலுக்கு வந்த நேரத்தில் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, சரி சாமி எனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னோம்னா அவர் என்ன நினைப்பாரு? இந்த பிள்ளை காவலுக்கே வரலன்னு தப்பா நினைப்பாரா இல்லையா? அதனால தான் வேணான்னு சொல்லி இப்போ என்ன செய்வார்? நேரம் முருகன்கிட்ட போவார். முருகன்கிட்ட போய் நான் சொன்ன போய் அவர்கிட்ட சொல்லுவார். அவர் சீக்கிரம் கிளம்பி வருவார். முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, அப்பா சீக்கிரம் வாப்பா, உன்னை தாப்பா வழி மீதி விழி வைத்து காத்து கொண்டு இருக்கேன் முருகா.